அன்பானவர்களே, திருமுறையை நாம் முற்று கவனிப்போம் என்றால், தியானிப்போம் என்றால், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனோடு சமயங்களை நாம் செலவிடுவோம் என்றால் அநேக காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்காய் கிருபை கொடுக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகள் அதன் மூலம் பலனடையத்தக்க கர்த்தருடைய வாழ்வை மாற்ற முடியும். வேத புத்தகத்தில் முன் ஓடினான் என்று சொன்னா ஒரு வார்த்தை அடங்கியிருக்கிறது. முன் ஓடினான் என்று சொன்ன வார்த்தை எந்த பகுதியில் இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து அறிந்து சிந்தித்து அதற்கேற்ற விதமாய் நம்முடைய ஜீவிதங்களை நடத்துவதற்கு நாம் செயல்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். வேத புத்தகத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது எலியாவை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவனாய் இந்த பூமியில் ஜீவித்தான், கடந்து போனான் என்று சொல்லி நாம் காண முடியும். ஓடினான் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி கடந்து போகிறது, அதை ஆவிக்குரிய அனுபவத்தில் சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அந்த மனிதனுடைய வாழ்வை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தருடைய கை எலியா மேல் அமர்ந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கை எலியா மேலே இருந்தது. இதனால் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கை உங்கள் மேல் இருக்கும் என்றால் நீங்கள் முன்னாக ஓட முடியும். சிலர் ஒரே நிலையில் தான் நிற்பாங்க, சிலர் ஓடிட்டே இருப்பாங்க, லைஃப் போயிட்டே இருக்கும். அப்படி நாம் ஸ்ட்ரக்காகி நின்று விடாதபடி ஓடுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். எலியா மேல் கர்த்தருடைய கை இருந்தபடியினால் அவன் முன் ஓடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், நம்முடைய ஜீவியம் அப்படி கடந்து போக கர்த்தர் நம்மை நடத்த முடியும். அது மட்டுமல்ல, அவன் தன் அறையை கட்டி கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அறை கட்டப்பட வேண்டும். அறை கட்டப்பட வேண்டும். அறை என்றால் பெரிய ரூம் இல்லைங்க, பெரிய பங்களா இல்லை. நம்மளை நம்ம காத்துக்கொள்ளணும், நம்மளை நம்ம ஆயத்தமாக்கணும். தெய்வ சமூகத்தில் காத்திருப்போம் என்றால் சில வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பார். உலகத்தோடு போராடுகிற ஆவிகளை மேற்கொள்ள கர்த்தர் நம்முடைய அறைகளை கட்ட வேண்டும் என்று சொல்கிறார். அந்த வாழ்வுக்குள் நாம் கடந்து போக வேண்டும். எலியா தன் அறையை கட்டிக்கொண்டு ஆகாப்பு முன் ஓடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தை ஆளுகிறதான அதிபதிகள் முன்பாக ஓடும்படி கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆகாப் முன்பாக ஓடினான். சில மனிதர்களை, சாதாரண மனிதர்களே பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் கர்த்தருடைய கை உங்கள் மேல் இருக்கும் என்றால், நீங்கள் உங்கள் அறைகளை கட்டுவீர்கள் என்றால், ஆகாப்புக்கு முன்பாய் ஓடும்படியாய், தலைவர்கள் முன்பாய் ஓடும்படியாய், அதிகாரத்துவத்தில் முன்பாய் இருக்கிறவர்கள் முன்பாய் ஓடும்படியாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அந்த வாழ்வுக்குள் கடந்து செல்ல பிரயாசப்படுவோம். கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய கை எலியா மேல் இருந்தபடியினால் தன் அறையை கட்டிக்கொண்டு முன் ஓடினான் என்று சொன்ன வார்த்தையின்படி தேசம் கடந்து போக, தெய்வ பிள்ளைகள் கடந்து போக, ஊழியர்கள் கடந்து போக, ஊழியங்கள் கடந்து போக ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. தேசத்தின் நடுவில் கடந்து வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தடுமாற்றங்கள், அநேக சட்டத்திட்டங்கள் உண்டு. ஆனாலும் உடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்தின் பலத்தோடு தங்கள் அறையை கட்டிக்கொண்டு ஆகாப்பு முன்பாய் ஓடுவதற்கேற்ற நிலையில் கடந்து போக ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். அந்த வாழ்வுக்குள் நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமே. முன் ஓடினான் என்று சொன்ன வார்த்தை அந்த பகுதியில் இருக்கிறது என சொல்லி ஆராய்ந்து அறிந்து சிந்தித்து தெய்வ பாதத்தில் சமயங்களை செலவிட்டு கமெண்ட் பண்ணி அறிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை மகிமையான அனுபவத்துக்குள் நடத்துவார். ஆமன். காட் பிளஸ் யூ.